சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன்னு பாட பாடப்பட்ட 63 நான்மார்கள்ல மிகவும் சிறந்தவரான புகழ் துணையாரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் அவரோட வரலாறை பத்தி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அவரோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் இல்லையா? சரி. செருவல்லிபுத்தூர் என்னும் தலத்திலே தோன்றியவர் தான் புகழ் துணையார் என்னும் சிவத்தொண்டர். இவர் செருவல்லிபுத்தூரில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை 5 எழுத்து மந்திரத்தை இடையறாது ஓதி சிவாகம முறைப்படி வழிபட்டு வந்தார். அதாவது இவரு எப்படி அந்த இவரை பத்தி சேக்கிழார் பெருமான் வந்து பெரிய புராணத்துல அவர் எப்படி சொல்றாங்க, அந்த செருவல்லிபுத்தூர் மண்ணும் சிவ மறை மறைன வேதத்தையோ திருக்குறள் சிவமறை ஓதுவார்கள். அந்த தொண்டு பிடிக்காங்க. அந்த திருக்குளத்தால அருவறையில் ஆளிதனுக்கு அருவமாக இருக்க அந்த கருவறையில ஆளிதனுக்குனா சிவபெருமானுக்கு அகத்தடிமையாம். அதனுக்கு ஒருவர் தம்மை நிகரில்லா உலகத்து பரந்தோங்கி பொருவரிய புகழ் நீடு புகழ் துணையார் என்னும் பெயரார் அப்படின்னு சொல்றார். இங்க சேக்கிழார் பெரிய புராணத்தை நம்ம நாய்மர்கள் கதைகள் கேட்கறதை தாண்டி முதல் கதைகள் கேட்போம், வளர்க்கப்போ ஓகே, அந்த புஸ்தகம் வாங்கி நீங்க படிக்கணும். படிக்கும்போது 2 விஷயம் நமக்கு புரியும். அதாவது சேக்கிழார் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆண்டாளே சொல்லுவாங்க. இவங்க நாய்மார்கள் மாதிரியோ ஆழ்வார்கள் மாதிரியோ அந்த சேக்கிழார் மாதிரியோ தமிழ் அவ்வளோ அருமையான எழுத்துக்கள் இருக்கு. நம்ம அதை உதாரணம் 2-3 உதாரணம் பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ் புலமை ஏற்படும். இன்னொன்னு தமிழ் மூலமாக பக்தி எப்படி கொண்டு சேர்த்தாங்கிறது இருக்கு. நம்மளுக்கு தமிழையும் விட்டுட்டாங்க, ஆன்மீகத்தையும் விட்டுட்டாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு இல்லாம தேவையில்லாத, ஆனா தமிழ் வளர்க்குறேன்னு அரசியல சொல்லிட்டு இருக்காங்க. இதை படிச்சாலே நிறைய பேருக்கு தமிழ் வளரும், தமிழ் புரியும், தமிழோட சேர்த்து பக்தியும் வளரும். அவ்வளவு பொக்கிஷமாக குறிப்பிட்டிருக்குது. சரி, இப்ப நம்ம இதுல பாருங்களேன், அவர் சொல்றத பாருங்க. அகத்துக்கு அகத்தடிமையான அகம உள்ளத்துக்கு அடிமையாம். அதனுக்கு யாரு இறைவனா ஒருவர் தாமே நிகரில்லார். அதுக்கு அவருக்கு கம்பேரிசனே பண்ண முடியாதான். எதனால அப்படின்னா, அவர் பூஜை பண்றாரு வச்சுங்களேன், சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது அந்த அலங்காரம் பண்றது இருக்கட்டும், அந்த கருவறையே அதுல நெய் தீபம் ஏற்றி, தூபம் ஏற்றி, குங்குலியம் ஏற்றி, விளக்கு பொருத்தி செஞ்சுன்னு இறைவனுக்கு 1 நாள் 2 நாள் கிடையாது, ஸ்பெஷல் நாள். இப்ப நம்ம ஊர்ல பண்றாங்க இல்லையா, ஓகே, சிறப்பு நாட்கள் மட்டும் நல்லா நிறைய மாலை அது இதுன்னு போட்டு விட்டுன்னு அப்படி கிடையாதான். அவர் என்ன பண்ணுவாரா, அனுதினமும் அவருக்கு இறைவனுக்காகவே அந்த அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாராம். அந்த பூஜை பண்றதுலயே சிறப்பா பண்றதுனால மக்கள் மூலமாக புகழ் பெற்றதுனாலதான் இவருக்கு புகழ் துணையார் என்னும் பெயர் வந்தது. ஓகேங்களா? அததான் உலகத்து பறந்து ஓங்கி பொருவரிய புகழ் நீடுனா நிலைத்து நின்று இருக்கக்கூடிய புகழ் துணையார் என்னும் பெயரை பெற்றிருக்கிறாரு. அப்படின்னா இது வந்து அவரோட புனை பெயர், இயற்பெயர் கிடையாது. அவரோட இயற்பெயர் என்னன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் பண்ற அந்த பூஜையிலும் இதுலயும் புகழ் பெற்றதுனால அவருக்கு வந்து புகழ் துணையார்னு பெயர் பெற்றிருக்கு. ஓகே, அந்த செகண்ட் சிவராஜன்ஜி வந்துட்டீங்க போல இருக்கு. ஒரு செகண்ட் இன்வெர்ட் ஸ்பீக்கர் கொடுத்துறேன். சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி புகழ்பெற்ற புகழ் துணையார்னு இவருக்கு எதுக்கு பூஜை பண்றதுனால, அந்த புகழ் பெற்றதுனால இவருக்கு புகழ் துணையார்னு பெயர் பெற்றிருக்கு. அப்பேற்பட்டவர் வந்து அனுதினமும் இறைவனுக்கு சிறப்பா பூஜை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி இடையறாது ஓதி சிவாகம முறைப்படி வழிபட்டு வந்தார். ஒரு முறை என்னாச்சுன்னா, நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்படாது. ஏன்னா கால சூழ்நிலை, கால சக்கரத்தினால எப்பவுமே ஒரே டைம்ல இருக்காது. இது இது மாதிரி தான், ஒரு சக்கரம் தான். நம்ம எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கக்கூடியதுதான். ஓகேவா? அதனால ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, பஞ்சம் ஏற்பட மக்களுக்கு வந்து கோயிலுக்கு போவதை கூட நிறுத்திவிட்டு உணவு கிடைக்கும் இடம் எங்கென்று தேடி தேடி அலைந்தனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பஞ்சம் வந்துருச்சு, வியாபாரம் கிடையாது. இப்போ மக்கள் கோயிலுக்கு இப்போ நல்லா நீங்க நம்ம கோயில் இப்போ இதுல கேட்கலாம், நம்ம சாமி கும்பிடுறோம்ல, நீங்க நம்மளே யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இப்போ 3 வேளை சாப்பாடு இல்லைன்னா உன்னால இறைவனை சிந்திக்க தோணுமா? என்னடா நான் அடுத்த வேலைக்கே நான் கஞ்சிக்கு வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன், இவன் நல்லா கோயில சாமி கும்பிடுன்னு வந்து தோணும். பசி காதடிக்கும் போது உன்னால சாமி கும்பிட முடியுமா? முடியாது. அப்புறம் என் மனசு சரியில்ல, என் மனசுல ஏகப்பட்ட கவலையும் துக்கமுமாவே அடைஞ்சு கிடக்குது. மனசு கவலை எதனாலனா,
பயம், எதிர்காலத்த நினைச்சு பயம் அந்த மாரி இருக்கும்போது, அப்போ சாமி கும்பிட தோணுமா? தோணாது. ஆனா எப்படி எப்படி தோணும்னா, சாமி கிட்ட எனக்கு கவலைய போக்கு இறைவான்னு கேட்க தோணும். அதுக்கப்புறம் திரும்ப கவலை தொத்திக்கும். புரியுதுங்களா? இது வந்து நம்ம எல்லாமே அனுபவப்பட்டுருப்போம். அப்புறம் திரும்பவும் அது அப்படியே இறைவன வந்து ஆராதிக்க தோணுமா? புலம்ப தான் தோணும். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்த குடுத்து செஞ்சிருக்கிற அப்படின்னு புலம்ப தோணும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஞானிகள் எல்லாமே, இறைவன் வந்து முதல்ல தன்னோட பக்தனோட வறுமைய போக்குவாராம். அவனுக்கு வந்து ஆ அந்த பசி இது இல்லாம அன்றாடம் ஏதாவது கிடைக்கணும்னு ஏன்னா அப்பத்தான் அந்த ஆத்மாவை இறைவன நினைக்கிறதுக்கு அது தோணுமாம். இல்லையா? அப்போ வறுமைய போக்கி, அவன் மனசு கவலைய போக்குவாரான்னா கிடையாது. மனக்கவலையில அது அடுத்த ஸ்டேஜ் ஓகேவா? ஸோ பசிய போக்கணும். இப்போ மக்களுக்கு வந்து இந்த மாரி இங்க பஞ்சம் ஏற்பட்டதுனால, அவங்க தன் குழந்தை குட்டியோட பஞ்சம் இருக்கும்போது யார் கோயிலுக்கு போவாங்க? கோயிலுக்கு வரமாட்டாங்க. ஆனா, அப்படி அதாவது இருக்கிறதிலேயே கஷ்டம் எதுன்னா, இதுதான் உயர் அத எதுக்காக இத சொல்றேன்னா, நீ மத்த எத பண்ணாலும் கூட நீ கன்டினியூஸா நீ உண்மையான பக்தனா இருக்கன்னு வச்சுக்கயேன், நீ சாமி கும்பிட்டுட்டே இருப்ப. உதாரணத்துக்கு உனக்கு இப்போ க கை 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 கையில அடிபட்டுனா கூட கோயிலுக்கு போக முடியும். மனசு ஏன்னா உனக்கு 3 வேள சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போறேன்னு போவ. மனக்கவலையா இருந்தா கூட கோயில்ல உட்கார்ந்துட்டு கவலைப்படுவ. கோயிலுக்கு போயிருவ. உள்ள உட்கார்ந்திருப்ப. அங்க உட்கார்ந்துட்டு நீ கவலைப்படுவ. அங்க உட்கார்ந்துட்டு மனச அப்படியே கொஞ்சம் டிப்ரஷன் போகலாம், ஸ்ட்ரெஸ்ஸ போக்கலான்ட்டு ஏதோ சாமிய கும்பிடுறோம் ஆனா கோயிலுக்கு போயிருவ. ஆனா, உனக்கு பசி, அடுத்த வேள சாப்பாடே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப நீ கோயிலுக்கு போவியா? போக மாட்டோம். அதுக்கு என்ன பசி என்ன பண்ணணும்னு தேடுவோம். அதனால தான் கோயில்கள்ல அந்த காலங்கள்ல அன்னதானங்கள்லாம் உருவானதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா, ஒருத்தன் பசியாறுனா தான் அவனால இறைவனை நினைக்க முடியும். அப்ப அவன இறைவனை நினைக்கணும்னா, முதல்ல அவனோட பசிய ஆத்தணும். அதனால தான் கோயில்ல அன்னதானம் பண்ணும்போது, சரி அங்க அன்னதானத்துக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பசி ஆறுன உடனே ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இறைவன பார்ப்பாங்க. அப்ப அந்த ஆன்மா அப்படியே அந்த இதுல காந்தத்தோட இரும்பு காந்த ஓட்டுற ஒட்டும். 1. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுலலாம் சனிக்கிழமை தான் எங்க ஊர்ல ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவாங்க. ஓகேவா? இப்போ கோயில்ல எங்க எங்க ஊர் கோயில்ல யாராவது ஒருத்தவங்க பொங்கல் கிடைக்கிறது பெரிய விஷயம் வச்சுக்கங்களேன். நான் இருந்தது கிராமம்னு வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல்னாலே எங்களுக்கு வந்து வீட்லலாம் செய்ய மாட்டாங்க. வீட்லலாம் செய்யறது கஷ்டம். வீட்ல அதிகபட்சம் செய்யறது தீபாவளி, பொங்கலுக்கு இட்லி நான் சின்ன வயசுல இருக்கும்போது தீபாவளிக்கு இட்லி கிடைக்கிறது பெரிய விஷயம். இப்ப உங்களுக்கு எப்படி டெய்லி இட்லி கிடைக்குதோ, எங்களுக்கு இட்லி தீபாவளிக்கு தான் இட்லி இட்லி செய்வாங்க. கறி குழம்புங்கிறது அ க கடையில பார்க்க முடியாது. யாராவது விருந்தாளி கூப்பிட்டா தான், இல்ல கடா வெட்டினா தான் உண்டு ஊர்ல. ஓகேங்களா? நாங்க சின்ன வயசுல சொல்றேன். அப்போ அந்த சர்க்கரை பொங்கல் வீட்லலாம் டெய்லி செய்ய சொல்ல முடியாது. அம்மாவ செய்ய சொல்ல முடியாது. கோயிலுக்கு போனா எப்பயாவது ஒரு சர்க்கரை பொங்கல் கிடைக்கும். ஆனா அந்த வடமாலைங்கிறது சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு சாத்துவாங்க. ஓகேங்களா? அந்த உளுந்த வடையில இந்த நூல் மாரி குத்தி எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. அது வச்சு பண்ணுவாங்க. இப்போ வடை வீட்ல நான் சொல்ல செய்ய சொன்னா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா அந்த வடமாலை சாப்பிடுறதுக்காக நான் சின்ன வயசுல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம். போனா எல்லாருக்கும் அந்த வந்துட்ட கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு வடை கூட கிடைக்காது. அது கொஞ்சம் அந்த ஒரு வடையில பிச்சு பிச்சு அத ஒரு பெரிய தாள்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடுப்பாங்க வச்சுக்கங்களேன். இப்போ அந்த முழு வலைய நமக்கு எப்படி கிடைக்கணும்னா, வாலண்டியரிங் பண்ணணும். வாலண்டியர்ஸ்னா அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து வைக்கிறது, செய்யறது, பண்றதுன்னு பண்ணணும். கோயில்ல அந்த ஐயரோட சேர்ந்து பண்ணா, அவர் வந்து வாலண்டியர்ஸ் பசங்களுக்கு மட்டும் முழு வலையா குடுப்பாங்க. ஓகேங்களா? போனோம். சின்ன அந்த பிச்ச ஒரு 4 வடையில 1 கிடைச்சது. அப்புறம் வாலண்டியர் பண்ணா ஒரு முழு வடை கிடைக்கும்னு. நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பண்ண எங்க ஏரியாமே நாங்க அனுமான் மேல பக்தியும், கோயிலும், அப்புறம் அவங்களோட இதுன்னு எல்லாமே பழக ஆரம்பிச்சது. அப்புறம் இறைவனோட அந்த அதாவது சின்ன வயசுல என்னோட நோக்கம், என்னோட விருப்பம் வடை தான். சாமி கூட கிடையாது. ஆனா, இறைவன் அந்த ஆன்மாவ அதன் மூலமா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து சேர்க்கிறாரோ, அது அப்படிதான் நடக்கும். நான் சபரிமலைக்கு மொத நீங்க நம்ப மாட்டீங்க. சபரிமலைக்கு நான் போகணும்னு அடம் புடிச்சதே, கோயிலுக்கு போறாங்கன்னா, அங்க ஆப்பிள் குடுப்பாங்க, பிஸ்கட் குடுப்பாங்க, எல்லாமே குடுப்பாங்க. அப்ப சின்ன வயசுல அதான் பெரிய விஷயம் எங்களுக்கெல்லாம். சரி இதுக்கு மாலை போட்டு நம்ம போனா நமக்கு நெறைய கிடைக்குன்ட்டு நான் நான் எங்க அப்பா கூட நானும் வரேன்னு அழுது சின்ன வயசுல கன்னிசாமியா போய், அப்புறம் ஆப்பிள் பிஸ்கட்டுன்னு வரவங்க போறவங்க கன்னிசாமி நெறைய குடுப்பாங்க. அப்புறம் தான் சபரிமலை ஐயப்பன தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் மலைக்கு போக ஆரம்பிச்சோம். அப்புறம் இதெல்லாம் ஒவ்வொரு படிநிலை. இப்போ இத நான் தப்பு சொல்லல. அந்த குழந்தைக்கு, அந்த வயசுல அந்த குழந்தைக்கு அதுதான் தெரியும். இது இயற்கை. இது வந்து இதுதான் இது. இப்போ இப்படிதான் நம்ம ஆன்மீகத்துல ஒவ்வொரு கட்டமா இறைவன் எப்படி நம்மள ஆட்கொள்றாருங்கிறதுக்காக நான் இத சொல்ல வந்தேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். என்ன வச்சே சொல்ல வந்தேன். ஓகேங்களா? சரி இப்ப இத புகழ்துறை ஞாயிறு பார்ப்போம். அந்த மாரி கோயில்ல அன்னதானம் போட்டு மக்கள் அதுல போயி அவங்க பசியாறுனதுக்கு அப்புறம் தான் அவங்க இறைவன பார்க்க முடியும். அதனால தான் அன்னதானம் வந்தது. நீங்க எவ்வளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு அரிசி குடுத்து, பருப்பு குடுத்து அன்னதானம் பண்றீங்களோ, அவ்வளோ புண்ணியம். ஏன்னா, அதாவது நல்லா கற்று ஆ இறைவன உணர்ந்த ஒருத்தருக்கு நீ உதவி பண்றத விட, ஒரு ஆன்மா இறைவன தாண்டி அந்த பக்கம் இருக்கிறத இங்கிட்டு கூட்டு வர பாத்தியா? அதாவது நம்ம கூட்டு வரல. அதுக்கு ஒரு துணையா இருக்கிறது. உதாரணத்துக்கு
அந்த ஆன்மா வந்து இந்த 2 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். நம்ம இதுல பேசியிருக்கோம். பிரபஞ்சத்தோட ஒன்றி இருக்கிறது இந்த மெட்டீரியல் லைஃப் டூ நான் மெட்டீரியல் லைஃப். நீ பிரபஞ்சத்த விட்டு அதாவது இந்த மாயையை விட்டு வெளில வந்துட்டேன்னா, இறைவனுக்கு ஒட்டிருவ. மாயைக்குள்ள இருந்தேன்னா, இறைவனோட அந்த பிரபஞ்சத்த அந்த 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 சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அ நம்மளோட ஆகாயம், ஆகாயத்துக்கு மேல பரவெளி. அந்த பரவெளிய ஒன்றி போயிட்டோம்னா, இந்த மாயை உள்ள வரமாட்டோம். மாயைக்குள்ள இருக்கும்போது பரவெளி நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இதுதான் சிம்பிள் லாஜிக். இத டச் பண்ற லேயர் தான் ஆகாயம். அதுதான் அந்த பஞ்சபூதங்கள்ல லேயர் ஆனது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்துக்கு அப்புறம் பரவெளி. இப்படிதான் போகும். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த ஆன்மா மெட்டீரியல் லைஃப்ல இருக்கிறத நீங்க கூட்டு வர்றதுக்கு அந்த அன்னதானம் போட்டு உதவி பண்ணி இதெல்லாம் பண்றோம் இல்லையா? அது புண்ணியம். இன்னொன்னு வயிறார சாப்பிடும்போது மனசு நம்ம மனசு எப்ப நிறையும்னா, வயிறு நிறைஞ்சா தான் மனசு நிறையும். இது நிறைஞ்சு அந்த ஆன்மா வாழ்த்துது இல்லையா? அது ஏன்னா இறைவன் நமக்குள்ள தான் இருக்கிறான். நமக்குள்ள இருக்கிற இறைவன் அப்பதான் அகமகிழ்றது. அதான் நிறைய கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணணும். ஆ அந்த இறைவன இருக்கு அவங்களுக்கு இறைவன உணர்த்துறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணணும். இப்போ ஒருத்தர் கோயிலுக்கு போறாரு, வசதி இல்ல, என்கிட்ட இருக்குது, என்னால போக முடியாட்டும். அவர் போறாருன்னா அவருக்கு அது உதவி பண்ணணும். ஏன்னா அந்த புண்ணியம் கோடிக்கணக்குல வந்து சேரும். அதுக்கப்புறம் அப்படி அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனா அவருக்கு அந்த டைம்ல நீ குருவா இருக்கிற. நீ ஒரு கருவியா இருக்கிற. அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சரி, ஓகே. நம்ம இப்போ புகழ்துறை நாயனருக்கு வந்துடலாம். இப்போ அந்த வறுமையில மக்கள் கோயிலுக்கு போவத நிறுத்திட்டு, உணவு கிடைக்கும்னு போகும்போது கூட, இவரு என்ன பண்றாரு? புகழ்துணையாரு, அவருக்கு போக மனசு வரல. இறைவன விட்டுட்டு சரி நான் போயிட்டேன்னா, அப்ப இறைவனுக்கு யாரு பூஜை பண்றது? அவன் 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 அங்க வந்து அத வந்து அவரு கல்லா பார்க்கல. சரி போயிட்டு ஒரு 6 மாசம் போயிட்டு பஞ்சம் முடிஞ்சு திரும்ப வந்து கூட பார்த்துக்கலான்ட்டு அப்படிலாம் கிடையாது. அங்க இறைவன நான் போயிட்டேன்னா அவருக்கு யாரு அ அவருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்றது, அவருக்கு யாரு அலங்காரம் பண்றது, அவருக்கு யாரு அபிஷேகம் பண்றது அப்படின்னு அந்த இதுல அவர் வந்து அங்கேயே தங்கிறார். அந்த ஊர்லயே தங்கிறார். ஓகேங்களா? இப்போ கோயிலுக்கு மக்கள் வர்றதில்ல. அதனால படி அளக்கிறது கிடையாது. அப்போ வறுமையும் கூட. என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு உணவு சாப்பாடும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இருக்கிற உணவும் தீந்து பஞ்சம் இல்லையா? அப்ப போயிட்டே இருக்குது. சாப்பிடலன்னா எனர்ஜி கிடைக்காது. அப்போ உடம்பும் மெலிஞ்சு போய்க்கிட்டே இருக்குது. ஆனாலும் இவரு வைராக்கியத்த விடல. ஓகேங்களா? ஸோ ஈசனடியில் நேசம் வைத்த புகழ்த்துணையார் மட்டும் பஞ்சத்தை பெரிதாக எண்ணாமல் எம்பெருமானை எப்பொழுதும் போல் பூசித்து வரலானாம். ஓகே. சரி. இப்போ ஒரு ஒரு நாள் ஒரு நாள் வந்துருச்சு. ரொம்ப முடியல. வீக் ஆயிட்டாரு. ஆனாலும் இவரு என்ன பண்ணுவாரு, அன்றாடம் எந்திரிச்சு அ க சாமிக்கு திருமஞ்சனம்ங்கிறது அந்த அபிஷேகம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த குடத்துல நீர் எடுத்துட்டு கொண்டுட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணுவார். இத வந்து சேக்கிழார் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, அவரோட வரிகள்ல "மாலையனுக்கு அரியானை வஞ்சனம் மாட்டும்பொழுது சால ஒரு பசிப் பிணியால் வருந்தி நிலை தளர்வு எய்தி கோல நிறை புனல் தாங்கு குடந்தாங்க மாட்டாமை ஆலமரை கண்டத்தார் முடிமீது வீழ்த்தி இவராவர்." அதாவது என்னன்னா, மாலையனுக்குன்னா அயன்னா நம்ம சொல்லுங்களா அயன், மால், திருமால், பிரம்மா, அயன் மாரி அயன்ங்கிறது சிவன். ஓகேங்களா? மால அயனுக்கு அரியானைனா அந்த அங்க இருக்கிற அந்த இடம், அந்த இதெல்லாம் திருமஞ்சனம் பண்றாங்க இல்லையா? அப்பொழுது என்னாச்சுன்னா, சால ஒரு பசிப்பிணியால் நல்லா கேட்டுக்கங்க. பசிய வந்து பிணிம்பாங்க. பிணினா நோய். ஓகேவா? பசி, பிணி. ஏன் அந்த பசி, பிணிங்கிறது நோய் அந்த மாரி வரக்கூடாது ஒருத்தருக்கு அப்படிங்கிறது நம்ம இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கிறது அதுதான். இறைவா எனக்கு எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்துலயும் வறுமையில என்ன வந்து பசி, பிணி இல்லாம பார்த்துக்க அப்படிங்கிறத நம்ம வேண்டணும். ஏன்னா அது வந்துருச்சுன்னா, உன்னால இறைவன கூட வழிபட முடியாது. நீ என்னதான் இருந்தாலும். அப்ப அது வராம தடுக்கிறதும் அவன் அருள் வேணும். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறது எல்லாமே சும்மா போற போக்குல சொல்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம வீட்லயே திருநீர் இருந்தாலும் எடுத்து வைக்கிறதுக்கு அவன் அருள் இருக்கணும். இல்லன்னா வைக்க முடியாது. சரி. இப்போ பசிப்பிணி. அந்த பசிப்பிணியால என்ன பண்றாராம்? வருந்தி இப்போ அவர் எதுக்கு வருந்துறார்ன்னா, என் உடம்பு வீக் ஆயிருச்சு. நான் மெலிஞ்சிருக்கேன். அதனால வரல. இந்த பசிப்பிணியினால உனக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்ய முடியாம போகுதே. என்னால எனக்கு எனர்ஜி இல்லையே. ஏன்னா உனக்கு முந்தி மாரி அபிஷேகம் பண்றியா, அந்த இடத்தலாம் இது பண்ணி அலங்காரம் பண்ணி செஞ்சு என்னால பண்ண முடியாம, இப்படி எனக்கு தளர்வு உடல் தளர்வு எய்தி அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இங்க தான் அந்த தமிழ் பாருங்க. புனல் தாங்கு குடம் தாங்க மாட்டாமை. அப்படின்னா, அவர் தூக்கி வந்த குடம் வந்து புனல்ல நீர். அந்த குடம் வந்து நீர தாங்குதான். ஆனா அந்த நீர தாங்குற குடத்த இவரால தாங்க முடியலையாம். அத எப்படி வரிகள் சொல்ற குடம் தாங்குனா, அத தாங்குற குடம் குடத்த தாங்க முடியுது. இவரால தாங்க முடியல.
மாட்டாமேன்னு சொல்லி சொல்றாரு விஷயத்துல. அப்படி இப்போ என்ன பண்றாரு தாங்க முடியாம அந்த இறைவனோட திருமேனி மேல அந்த குடத்தை போட்டுறாரு. தலையில டம்முன்னு போட்டுறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இறைவனோட திருமேனிய தீண்டாம தான் இவர் பூஜை பண்ணுவாரு. தன்னோட கை படாமயே இறைவனோட திருமேனிய தீண்டாம பூஜை பண்ற இவரு, தன்னோட உடல் தளர்வாலயே அந்த குடத்த வந்து திருமேனில போட்டாரு. போட்ட உடனே இவருக்கு அப்படியே அடடா! இறைவன் திருமேனிய தாங்க முடியாம போட்டுட்டோமே இப்படின்னு இவருக்கு என்ன வந்துருது? அப்படியே மயக்கம் போட்டுறாரு. மயக்கம் போட்டு அங்கேயே இறைவன் திருமேனி மேலேயே அப்படி கீழயே சாஞ்சிடுறாரு. சாஞ்சு விழுந்துட்டாரு. இப்போ இத வந்து நம்ம எப்படி சொல்றாங்க பாருங்க. சிவலிங்கத்தின் செய்த வெளிப்படைகள் உடல் தள்ளாமையால் குடத்தை தவறவிட்டார். சிவலிங்கத்தின் மீது விழுந்தார். சிவலிங்கத்தின் மீது நாயனார் தலை மோதியதால வலி தாங்காம மயக்கமுற்றார். எம்பெருமான் இவரது மயக்க நிலையை உறக்க நிலையாக்கினார். இப்போ இறைவன் என்ன பண்றாரு? அவர் மயக்கிட்டார். மயங்கினார்ன்னா நல்லா தெரிஞ்சுங்க. மயக்கத்துக்கும், உறக்கத்துக்கும் என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் நம்ம பண்றதுதான். நீ உ ம் அதாவது மயக்கம்ங்கிறதுக்கு அப்புறம் தான் உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே மூளைக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, மயங்கி எந்திரிச்சம்போது, "நான் எங்க இருக்கிறேன்?" கேட்பாங்க. "நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க என்ன இப்ப எப்படி வந்தேன்னு?" அந்த மயக்கமே அதிகமா போனா தான் கோமா ஸ்டேஜ்க்கு போறது எல்லாமே. ஓகேவா? ஸோ மூளைக்கு வந்து ரெஜிஸ்டர் அதனால தான் நீங்க இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு அப்புறமும், அவங்க 30 வருஷத்துல என்ன நடந்ததோ அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே பதியாது. என்னன்னா, நம்மளோட மூளை வந்து நம்ம அந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக தான் ரெஜிஸ்டர் ஆகுது. அது கண்களால பார்க்கறது, காதால கேட்கறது, இப்ப இவர் தான் சிவராஜன் கண்ணால பார்க்கும்போது ரிஜிஸ்டர் ஆகும். இவர் பேர் என்ன சிவராஜன் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆகும். எல்லாமே அப்படியே போட்டோ மாரி, படம் எடுக்கிற மாரி அப்படியே எடுத்து, எடுத்து, எடுத்து மூளைக்கு போய் பதியணும். மூளைக்கு பதியலன்னா, அதுதான் நம்ம வயசான காலங்கள்ல என்ன ஆகும்னா, அதே சிவராஜன பார்த்தா, நம்மளால அத ரீகால் பண்ணி எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா மூளை வந்து குடுக்காது. இவர் தான் சிவராஜன் காட்டாது. அதுதான் அல்சைமர்ம்பாங்க. ஞாபக மறதிம்பாங்க. ஏன்னா வயதான காலத்துல அந்த மூளையோட அந்த வேலைகள் வந்து செய்யும். லேட்டா செய்யும். நீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த இதுல இது இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பார்த்தீங்கன்னா, டக்குனு ரீகால் பண்ற குழந்தைங்க இது மாரி சீக்கிரமா ஞாபக சக்தி இருக்கும். அதிகமா புஸ்தகங்கள் படிச்சு மனப்பாடம் பண்ணக்கூடியதுங்க, காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா போனீங்கன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ படிச்சா தான் பதியும். ஒரு தடவைக்கு 10 தடவ சொன்னா தான் புரியும். அதெல்லாமே நம்மளோட கருவி கரணங்களோட செயல்பாடுகள். இறைவன் அந்த மாரி வச்சிருக்கான். ஓகேவா? நம்ம உடம்ப பத்தியே நீங்க படிச்சீங்கனாலே, இறைவன் எவ்வளோ அற்புதங்கள உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்கிறது நமக்கு புரியும். இது எந்த டாக்டர்னாலயும் உருவாக்க முடியாது. இன்னும் இவ்ளோ சயின்ஸ் வளர்ந்த காலத்திலயும் நம்மளால எந்த டாக்டர்னால ரத்தத்த உருவாக்க முடியாது. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, பிளட் டோனர்ன்னு இருக்கு. ஓகேவா? பிளாஸ்மா டோனர்ன்னு இருக்கு. பிளாஸ்மாங்கிறது ரத்தத்துக்குள்ள இருக்கிறது தான். நீ அந்த அந்த மைக்ரோபயாலஜி படிச்சவங்ககிட்ட கிட்ட தெரியும். இங்க அமெரிக்காலலாம் பிளாஸ்மா டோனர்ன்னு இருக்கு. ரத்தத்த தாண்டி அது ஒரு பிசினஸாவே கம்பெனிஸ் இது பண்றாங்க. நீங்க பிளாஸ்மாவ டோனர் பண்ணலாம். உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டு, அதுல மூலியமாக ஆராய்ச்சிக்கும், அதன் மூலமாக ஜீன்ஸுக்கும், அதன் மூலமாக மருந்துகளுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றாங்க. அதுக்கு காசு. நம்ம ஊர்ல ரத்த தானம் குடுக்குற மாரி. என்னதான் இருந்தாலும் அத உருவாக்க முடியாது. அப்ப அந்த ஒரு ரத்தமும், ரத்தத்துக்குரிய செல்லுகளும், அதுக்குரிய பிளாஸ்மாவும் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம உணர்ந்தணும். நம்ம அத உணர மாட்டேங்கிறோம். நல்ல சாப்பாடு, நல்ல ஆரோக்கியம், நல்ல உணவுகள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி ஓகே. சரி இப்ப எதுக்கு வரேன்னா, அப்போ அவரு மயக்க நிலைக்கு போயிறாரு. மயக்க நிலைக்கு போனவர இறைவன் என்ன பண்றாரு? உறக்க நிலைக்கு கொண்டு வந்துர்றாரு. உறக்க நிலையில என்ன ஆகும்னா, அவங்க வந்து உடல் உறக்கத்துல இருக்கும். ஆனா எந்திரியங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தூங்கும்போதும் நமக்கு இருதயம் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அதாவது ஆ அதுக்கு ஒரு நெறைய நிலை சொல்லுவாங்க. அதாவது ஆ உறக்கம், பேருறக்கம் ஆ அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து ம் அது வந்து நம்ம ஆன்மா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழ போகும். மத்தியமே, பைசந்தி, வைகறை, ஸ்தூல வைகறை, சூட்சும வைகறைன்னு ஒவ்வொரு ஸ்டேஜஸா இருக்குது. நான் ஒரு நாளைக்கு 36 தத்துவங்கள் எடுக்கிறேன். எடுக்கும்போது இதெல்லாம் டீப்பா பார்க்கலாம். ஒவ்வொரு கருவி கரணங்களோட செயல்பாடுகளும், எப்படி நம்ம தூக்கமும், உறக்கமும் நம்ம இத வந்து நம்ம அன்றாடமும் பண்றோம். நம்ம இப்ப தூங்க போம்போது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம் அப்படி போகும். நனவுனா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் கனவு. கனவு போய் தான் உறக்கத்துக்கு போவோம். ஆனா இது என்னன்னா, அந்த கனவு சல்லுன்னு போயிரும். அதனால நமக்கு தெரியறதில்ல. வயசான காலத்துல அது கொஞ்சம் டிலே ஆகும். அந்த டைம் ஸ்பெண்ட் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, வயசானவங்க பகல் கனவு நெறைய காணுவாங்க. பகல் கனவுனா, விடிய காலையில கனவு காண்றேன். விடிய காலையில கனவு நெறைய வந்ததுன்னு இந்த வயசானவங்க அதிகமா கனவு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க எந்திரிக்க போம்போதும் அதே ஸ்டேஜ் தான். உறக்கம், க க கனவு, அதுக்கப்புறம் தான் நனவுக்கு வரும். இது கொஞ்சம் டிலே ஆகுறதுனால, அவங்களுக்கு அந்த கனவு நேரம் ஆகுற மாரி கனவு காணுற மாரி இருக்கும். நமக்கெல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சுருவோம். அது ஸ்பேன் கம்மிங்கிறதுனால, நமக்கு அந்த கனவு வந்தாலும் நமக்கு தெரியறதில்ல. நம்ம டக்குனு முழிச்சுருவோம். அதனால தான் தூங்குறவங்கள உடனே அப்படியே போய் எழுப்பக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா செஞ்சு தான் எழுப்பணும். இன்னும் தூங்குறவங்கள எழுப்பவே கூடாது. 2வது விஷயம். இதெல்லாம் இதெல்லாம் வந்து மைண்டு, மூளை சம்மந்தப்பட்டது. அதோட ஸ்பேன் வருது லேட்டா. அதுவும் வயசானவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, தூங்க விட்டுறணும்.
அவங்கள நம்மள மாரி எழுப்பக்கூடாது. என்ன மணி நேரம் தூங்குறாங்க எழுவுங்க. சரிங்கன்னா எழுப்பக்கூடாது. பொறுமையா தான் எந்திரிச்சு வருவாங்க. அந்த ஸ்டேஜ்க்கு வருவாங்க. அதே மாரி அவங்க தூக்கமும் சீக்கிரமா போகாது. அதனால தான் வயசானவங்க தூங்க மாட்டாங்க அதிக நேரம். மூச்சு டிங்கி டங்கு டிங்கி டங்குன்னு பெரண்டு 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 படுத்துட்டு, அப்புறம் அவங்களுக்கே தெரியாம தான் தூங்க தூங்க போகுது எல்லாமே. இதெல்லாம் இதெல்லாம் அந்த இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்போ இறைவன் என்ன பண்றாரு? இவர் மயக்கத்துல இருக்கிறவர கனவுக்கு கொண்டு வந்துறாரு. கனவுக்குள்ள கொண்டு வந்துட்டு, இப்ப அந்த கனவுல வந்து என்ன பண்றாரு? இறைவன் வராரு. எம்பெருமான் நாயனார் கனவுல எழுந்தருளினார். "பஞ்சத்தால் மக்கள் நாடு நகரம் துறந்து சென்றபோதும், நீ மட்டும் எம்மையே அணைந்து எமக்காக வழிபட்டு பணியாற்றியமைக்காக யாம் உமக்கு பஞ்சம் நீங்கும் வரை எமது பீடத்தில் உமக்காக படிக்காசை ஒன்ற வைத்து அருள்கிறோம்" என்று திருவாய் மலர்ந்து அருளினார். அதாவது இவ்வளவு பெரிய பஞ்சத்திலயும் நீ மட்டும் விட்டுட்டு போகாம எனக்காக திரும்ப வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, இப்படி அவதிப்பட்டுட்டு இருக்க. நீ நினைச்சிருந்தா விட்டுட்டு போயிரலாம். போயிட்டு பஞ்சம் முடிஞ்சு திரும்ப கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்கலாம். ஆனா, உனக்கு பஞ்சம், சாப்பாடு இல்ல, வறுமையில இருக்கிற, இருந்து எனக்காக நீ பூஜை பண்ண டெய்லி வந்துட்டு இருக்க பாத்தியா? சரி, நான் என்ன பண்றேன், பஞ்சம் தீர்ற வரைக்கும் உனக்கு தினமும் ஒரு பொற்காச இந்த என்னோட சிலைக்கு கீழ வச்சுர்றேன். நீ எடுத்துட்டு அத வச்சு அந்த பஞ்சத்துக்கு வேணுங்கிற பொருள், பொருள் வாங்கி அன்றாடம் வாங்கி நீ சாப்பிட்டு செஞ்சு இருந்துக்க அப்படின்னு இறைவன் கனவுல வந்து சொல்றார். இங்க நல்லா பார்த்தோம்னா, எம்பெருமான் தானே, சிவபெருமான் தானே, அவரால முடியாதது ஏதாவது இருக்குதா? இந்த பிரபஞ்சத்தவே படைச்சவரு. டக்குனு வந்து இந்தா, இந்த செகண்ட்ல இருந்தே நான் பஞ்சத்த போக்கிறேன். நாளையில இருந்தே நாடு, நகரம், மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கட்டும். உடனே அப்படி அவர் சொல்லல. பஞ்சம் வரும் வரைக்கும் அவரும் வெயிட் பண்ணு தான் சொல்றாரு. இதுதான் இயற்கை. புரியுதுங்களா? நமக்கு கஷ்டம் வரும் வரைக்கும் இறைவன் நமக்கு துணை இருப்பாரு. அப்படிங்கிறதுக்குள்ள கஷ்டத்த போக்க மாட்டார். நம்ம வெயிட் பண்ணணும். அவர் அப்படிங்கிறதுக்குள்ள பஞ்சத்த போக்கல. பஞ்சம் இன்னும் வர்றதுக்கு இன்னும் அது முடிவாறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா, காலச்சக்கரம்ங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல். அது அதன்படி, அதன் போக்குல, அதன்படி நடந்தா தான் எல்லா உயிர்களும் அதன்படி அது இருக்கும். காலச்சக்கரத்த இறைவனையும் மாத்த முடியாது. அவர் நினைச்ச மாரி, சரி இப்ப இவருக்காக நீ உடனே என்ன பண்ற? பஞ்சத்த உடனே முடிச்சிரு. அவருக்காக பஞ்சத்த இன்னும் கொஞ்சம் நீட்டு. அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு ஒரே ஒரு செயல் ஒரு சிலருக்கு இன்பத்தையும் குடுக்கும், ஒரு சிலருக்கு துன்பத்தையும் குடுக்கும். இது இயற்கை. மழை இன்னைக்கு பேஞ்சதுன்னா, மழை பேஞ்சதுனால விவசாயிகள் எல்லாமே நன்மை அடைஞ்சு செஞ்சு போறாங்கன்னா, அதே மழையினால பல தொழில்கள் பாதிக்கிறதும் இருக்கு. சரி. சம்மர்ல வெயில் காலங்கள்ல பல தொழில்கள் பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வெயில் வந்ததுனால பல ஐஸ்கிரீம் முதற்கொண்டு எல்லா கடைக்காரங்களும் லாபம் அடைகிறவங்களும் உண்டு. இல்லையா? எத எடுத்துக்கிட்டாலும் ஒரு சாரார் நன்மை ஏற்படும், ஒரு சாராருக்கு தீமை ஏற்படும். இது இயற்கை. இப்போ பிரச்சனை வருது, வேலை இல்லாமை வருது. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம புரியுற மாரி ரெசெஷன் வருது. அதுனா விலைவாசி எல்லாமே எகிறி போகுது அப்படின்னா, அது சாதாரண மக்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஆனா, அது அந்த பொருள் உற்பத்தி பண்ற வியாபாரிகளுக்கு இப்ப அதிகமான லாபத்த குடுக்கும். நம்ம தக்காளி பார்த்துருக்கோம். தக்காளி வியாபாரிகள் ஒரு கட்டத்துல நஷ்டம். வியாபாரமே இல்ல, விலையே இல்லன்னு வருத்தப்பட்டதும் உண்டு. தக்காளி கோல்டுல விட அதிகமா விலை போய் லாபம் அடைஞ்சதும் உண்டு. இல்லையா? இது அப்படிதான். அப்ப அதே விவசாயிகள் எல்லாருமே அடுத்த அடுத்த தடவ எல்லாருமே தக்காளி அதிகமா பயிரிட்டாங்கன்னா, டிமாண்ட் கம்மியாயிரும். அப்புறம் எல்லாரும் நஷ்டத்துக்கு போய் ரோட்ல கொட்டுறாங்க. அப்புறம் தக்காளி வேற இதுக்கு போடும்போது தக்காளி டிமாண்ட் ஆகும்போது, அதுவே தக்காளி விலை அப்ப யார் பயிரிட்டாரோ அவருக்கு நன்மை ஏற்படுது. இது வந்து இயற்கையோட சமன்பாடு தான். ஒருத்தருக்கு நன்மை ஒரு தீமை இது இப்படிதான். இறைவன் இவருக்கு பார்க்கணும், இவனுக்கு பார்க்கணும் கிடையாது. அது அது காலச்சக்கரத்துல போயிட்டே தான் இருக்கும். நம்ம இறைவன புடிச்சுக்கிட்டு நம்ம அத நம்பி இப்ப இவருக்கு வந்து அந்த வறுமைய போக்குறதுக்கு வறுமைய போக்கல. ஆனா வறுமை முடியிற வரைக்கும் இந்தா தங்க காச உனக்கு குடுக்குறேன். ஒரு படி காசு தான் குடுக்குறேன். அத வச்சு நீ பார்த்துக்கணும். இப்ப இவரு என்ன பண்றாரு, அந்த ஒரு படி காச வாங்கிட்டு போயிட்டு, பொருள் வாங்கி செஞ்சு, மக்களுக்கு எல்லாத்துக்குமே கோயிலுக்கு வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு செஞ்சு பண்றாரு. மீதி அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அப்போ இவரும் சாப்பிட்டுக்கிறாரு, மக்களுக்கும் குடுக்குறாரு. மக்களும் ஆஹா அ அ சாப்பாடு போட்டு போட்டு வந்து இது பண்றாங்க. ஓகேவா? ஸோ, "தூயிலிருந்து தொண்டர் பீடத்திலிருந்து பொற்காசுக் கண்டு சிந்தை மகிழ்ந்து சங்கரரின் சேவடியைப் பணிந்தார். முன்போல் இறைவனுக்கு திருத்தொண்டு புரியலானார். பஞ்சம் வந்த காலத்துக்கு பக்தியில் நின்றும் சற்றும் வழுவாமல் வந்த நாயனார் பல்லாண்டு காலம் பூவுலகில் வந்து பகவானின் திருவடியை சேர்ந்தார்." ஸோ, இவர் வந்து அ அதனால தான் இவர் வந்து புகழ்துணை நாயனார அ ப அந்த நாயன்மார்களாக இறைவன் வந்து ஆட்கொண்டார். ஏன் எப்படி இறைவன ஆட்கொள்றாரு? எந்த இதுலயும் தன்னோட பக்தியிலயும் எதுலயும் வழுவாம, வறுமையில இருந்தும் விட்டுட்டு போகாம பூஜை பண்ணதுனால, புகழ் துணை நாயனார் வந்து நாயன்மாரா ஆறாரு. அதுதான். ஸோ இவரோட குரு பூஜை வந்து பார்த்தோம்னா, புகழ் துணை நாயனார் குரு பூஜை வந்து ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. இது நீங்க சுந்தரரோட வரிய பாருங்களேன். "பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன்" அப்படிங்கிறாரு. என்னன்னா, தனக்கு பொற்காசு கிடைச்சா கூட, அதுல அவர் மனசு வைக்காம,
இறைவனோட அந்த பொன் அடிக்கு பொன் அடின்னா இறைவனோட திருவடி. அந்த திருவடியான அந்த பொண்ணுக்கு அங்க போய் மனச வச்சிருக்கிறாரு. இ மனத தூக்கி நம்மளும் அங்க என்ன பண்ணோம்? இறைவனோட திருவடியில தான் மனச வைக்கணும். அதான் "பொன்னடிக்கு மனம் வைத்த யாரு? புகழ் துணையாருக்கு அடியேன்னு" அவரு பாடியிருக்காரு. ஸோ இவரோட வரலாற நம்ம பார்க்கும்போது, இறைவன் மேல எவ்வளோ பக்தியும், எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்களேன். தான் உயிர பொருட்படுத்தாம, ஆ பஞ்சம் வந்து மக்கள் எல்லாருமே விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போறாங்கன்னு இவர கூப்பிட்டுருக்காங்க. "வாயா நம்ம பார்த்துக்கலாம். அவர் எங்கேயும் போயிற மாட்டாரு. கோயில் அங்க தான் இருக்க போகுது. சாமி அங்க தான் இருக்க போகுது. போய் பஞ்சம்" இது வந்து அன்றாடம் நடக்கக்கூடியது தான். நீங்க அந்த காலங்கள்ல அப்படிதான். ஆ நீங்க இந்த இது பார்த்திருப்பீங்க. மிருகங்கள் இதுல பார்த்தீங்கன்னா, மசைமாரா மைக்ரேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜா ஜ அ ஆஃப்ரிக்கால இருக்கும். ஓகேவா? இந்த கிரேட் மைக்ரேஷன் இருக்கும். என்னன்னா, இங்க இங்க மழை பெய்யும். மிருகங்கள்லாம் இங்க வந்து புல் முளைச்சு சாப்பிடுங்க. திரும்ப அந்த நதிய கடந்து அடுத்ததுக்கு போணும். இதுதான் சர்வைவல். இங்க அந்த நதிக்கு இடையில முதலைகள்லாம் இருக்கும். இப்போ நான் முதலையில போய் விட்டா செத்துருவேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா, இது பசியில செத்துரும். ஓகேவா? ஆனா, அந்த 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 ரிஸ்க் எடுத்தா தான் சர்வைவ் பண்ண முடியும். அடுத்த காட்டுக்கு போ முடியும். அங்க வாழ்ந்துட்டு திரும்ப இது வந்து ஒரு சைக்கிள் மாரி மைக்ரேஷன் போயிட்டே இருக்கும். இதே மாரி தான் நம்ம அந்த காலத்துல பஞ்சம் வரும்போது நாடு நகரம் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. திரும்ப சொந்த ஊருக்கு வருவாங்க. பாதி பேர் அங்கேயே தங்கிருவாங்க. போற வழியிலே பாதி பேர் பிரிஞ்சு போயிருவாங்க. இப்படிதான் கூட்டம் கூட்டமா நதியோரமா வாழ்ந்துகிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ இவர் அந்த மாரி விட்டுட்டு போகல. வறுமையிலே இருந்தாலும் இறைவன வழிபட்டு செஞ்சு இருந்ததுனால, இவர் வந்து நாயனாரா இருந்தாரு. இன்னைக்கு நம்ம அவர பத்தி ரொம்ப சிந்திச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆ சிவாய நம! திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவராஜ் என்ஜிஓ வரலபல நெட்வொர்க்